திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரில. என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இப்போ அவர் எதிர சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு வந்து குறைக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக திமுக கூட இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக யாரையாவது ஆட் பண்ணுறதுக்காக, புதுசாக ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கிற கட்சியினர்கிட்ட இருந்து சீட்டுகளை பிடுங்கி புதுசாக வந்தவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா, இதுக்கே நான் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியெலாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதனால் எலெக்ஷன் நெருங்குற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ட்விஸ்ட்டு நடக்கும் இந்த கூட்டணிகளுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இப்போ நடக்க போகிறது அப்படின்னு வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவனை கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ ஒரு ஏற்றுக்கு போகிறது கிடையவே கிடையாது. அதனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பாக அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்களா. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போகிறாங்களா தனியாக நிற்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட் மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமாக பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்தில் நியாயம்னு தலைவர்கள் கேட்குறாங்க. அதனால் கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்குறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியலில் எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து பாஜக மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு தாவேகாவை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, சிபிஐ வச்சு விஜயை ப்ரெஷர் பண்ணுறாங்க, அப்புறம் ஜனநாயகன் படத்தை வச்சு விஜயை ப்ரெஷர் பண்ணுறாங்க கூட்டணியில் சேர்றதுக்காக. கேட்டிருக்கீங்க அரசியல் வட்டாரத்தில் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அவன் தான் எல்லாம் அவன் தான் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து திமுக தான் காரணம். விஜய் மீது ஏதாவது வழக்கு போடுறாங்க, யாரோ போடுறாங்க அப்படின்னாலும் அது திமுக தூண்டி விட்டு போட்டாங்க இப்போ தெரியாத அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் சைட்லேருந்து இப்போ சிபிஐ விசாரணை கூப்பிட்றாங்கன்னா பிஜேபி மிரட்டுது, சிபிஐ வச்சு அண்ணனை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐ வச்சு மிரட்டுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது? நாங்களா கேட்டோம்? தாவேகா கேட்டாங்கங்க. அவங்களா வாலண்டியராக கேட்டது விசாரணையை வாங்கிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்றாங்கன்றப்ப மட்டும் பாஜக மிரட்டுதுன்னா நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வாங்க, எங்கேயாவது விஜய் அவர்கள் வெளியே வாயை திறந்துருக்காரா? ஜனநாயகன் படத்தை வச்சு இந்த மாதிரி பாஜக என்னைய முடக்க பார்க்குது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை அது படத்தில் நடித்தவங்க தான் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குற்றச்சாட்டே யாருமே வைக்காதப்ப நாங்கள் ஏங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? திமுக ஒன்று தான் சொல்லுது இந்த படத்தை வந்து முடக்கி பாஜக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தாவேகாலேருந்து யாராவது சொல்கிறாங்களா? சொல்லுங்கள், சொன்னால் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அண்ணே நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்போ ஜனநாயகம் படம் சிபிஐ அண்ணா ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன்னா சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனைன்னு பேசணும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றாங்க. நான் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டுன்னு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி ஸ்கிரீனிங் கமிட்டி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவுச்சாமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க.
ஓனாய் நனையுதுன்னு ஆடு அறிவிச்சாம. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்குலாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விடுறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல.